வேதத்தில் அநேக அதிசயங்கள் இருக்குது. யோபு வாழ்க்கையில நாம எல்லாம் என்ன சொல்றோம்? யோபு வாழ்க்கையில எதெல்லாம் அதிசயம்னு சொல்லுவோம்? இல்ல 10 பிள்ளைங்க செத்து போனது அதிசயம்னு நம்ம எல்லாரும் சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய இழப்பு! அதை போய் அதிசயம்னு சொல்ல முடியுமா? நீ சொல்லுவீங்களா? யோபுடைய 10 பிள்ளைங்க செத்து போச்சு, அது அதிசயம்னு நம்ம சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய இழப்பு! மனசுல தாங்கிக் கொள்ள முடியுமா? ஆனா பின்னாட்கள்ல யோபு அவருடைய அதிசயங்களை எல்லாம் விவரித்து சொல்லி இருப்பான். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? முன்னால் அவனுக்கு தெரியல. நோயா இருக்கும் போது அவருடைய நண்பர்கள், சிநேகிதர்கள் அவனை பரியாசம் பண்ணும் பொழுது அது தெரியாது. ஆனா இப்போ அதையே தான் சாட்சியா சொல்றான். என்னன்னா, என் 10 பிள்ளைங்க இறந்தாங்க, பிரைஸ் காட், அல்லேலூயா. இப்ப அதே யோபு கிட்ட போய் விளக்கமா கேட்டா சொல்றான், அவருடைய அதிசய செயல்கள் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறதுன்னு உயிரோட அவனுக்கு அந்த தன் பிள்ளைகள் அழிந்த கட்டத்திலே, அந்த வியாதியின் நேரத்திலே, அந்த உபாதையின் நேரத்திலே அவன் சொல்லுகிறார், உம்முடைய அதிசய செயல்கள் என் கூடாரத்தின் மேலே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த உபாதைக்கு மத்தியிலே இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான்னா, பிற்காலங்களில் எவ்வளவு அதிகமாக இந்த வார்த்தையை அவன் சொல்லியிருப்பான். பிரைஸ் காட்.